நம்ம இன்கம் டேக்ஸ் புக்கில் சாப்டர் 3 பேஜ் நம்பர் 5.135 ப்ரொவிடென்ட் ஃபண்டில் 29th சம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, 29th எக்ஸசைஸ் சம் பாருங்கள். சேலரி ரிசீவ்டு வந்து 81,000 கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு ஆர்பிஎஃப் வந்து 10,000 கொடுத்துருக்காங்க. கேல்குலேட் டாக்ஸபிள் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன். இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, டாக்ஸபிள் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ, டாக்ஸபிள் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இந்த சம்முக்கு ஃபார்மேட் வந்து கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டாக்ஸபிள் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பர்டிகுலர்ஸ் ருபீஸ்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சேலரி ரிசீவ் எவ்வளோ 81,000. ஓகேங்களா, சேலரி ரிசீவ் 81,000 போட்டுக்கோங்க. அடுத்து என்ன இருக்குது, எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் பண்ணது டு ஆர்பிஎஃப்க்கு எவ்வளோ 10,000. ஓகேங்களா, எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு ஆர்பிஎஃப் வந்து 10,000. ஸோ இதில் தான் வந்து அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டாக்ஸபிள் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அவங்க எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் ஆர்பிஎஃப் எவ்வளோ 10,000. ஓகேங்களா, மைனஸ் எக்ஸம்ஷன் பண்ணணும். இது ஃபார்மேட் படி வரும். மைனஸ் எக்ஸம்ஷன் என்னன்னா, சேலரியிலேருந்து எக்ஸாம் பண்ணணும். சேலரி எவ்வளோ 81,000. 81,000ல் 12% போடணும். இது வந்து ஃபார்மேட் படி இப்படி தான் வரும். மைனஸ் எக்ஸம்ஷன்னு போடணும். அதே மாதிரி சேலரியில் இன்ட்டு 12%, எந்த அமௌண்ட்டாக இருந்தாலும் இங்கே இன்ட்டு 12% வரும். ஸோ சேலரி 81,000 இன்ட்டு 12% பண்ணிங்கன்னா, இது ரெண்டு கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9,720 வரும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு ஆர்பிஎஃப் 10,000 அமௌண்ட்டு மைனஸ் இந்த எக்ஸம்ஷன் 9,720 இருக்கா, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 280 வரும். ஓகேங்களா, இது மட்டும்தான் நம்மளுக்கு ஆன்சர். டாக்ஸபிள் அமௌண்ட் எவ்வளோ 280. இந்த அமௌண்ட் வந்து இங்கே எக்ஸம்ஷன் போடுறதுக்காக இங்கே கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, டாக்ஸபிள் அமௌண்ட் வந்து எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன்லேருந்து எக்ஸம்ஷனை மைனஸ் பண்ணிங்கன்னா 280 வரும். ஆன்சர் பாருங்கள், 280 வந்துருச்சுங்களா. அவ்வளோதான் இந்த சம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நம்ம 30 சம் பார்க்கலாமா. 30 சம்மும் இதே மாதிரி தான், ஈஸியாக தான் இருக்கும். எக்ஸசைஸ் சம் 30 பாருங்கள். கேல்குலேட் தி அமௌண்ட் ஆஃப் ஆர்பிஎஃப். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கேல்குலேட் தி அமௌண்ட் ஆஃப் ஆர்பிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா, விச் இஸ் டாக்ஸபிள். அதே தான். சேலரி எவ்வளோ 7,500 per month. எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு ஆர்பிஎஃப் அட் 14% ஆஃப் சேலரி. எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு ஆர்பிஎஃப் வந்து போன சம்மில் 10,000 அமௌண்ட்டாக கொடுத்தாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, 14% ஆஃப் சேலரி. அப்படின்னா சேலரியில் 14% தான் இந்த அமௌண்ட்டு. ஓகேங்களா, இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் டு ஆர்பிஎஃப் டியூரிங் த இயர் கொடுத்துருக்காங்க. 12% இஸ் 24,000. இப்போ டாக்ஸபிள் ஆர்பிஎஃப் கண்டுபிடிச்சிடலாமா. இப்போ என்ன பண்ணணும், பர்டிகுலர்ஸ் ருபீஸ் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, சேலரி 7,500 per month. அப்போ என்ன பண்ணுவீங்க, சேலரி 7,500 இன்ட்டு 12 எவ்வளோ வரும் 90,000. ஓகேங்களா, அடுத்து என்ன இருக்குது, எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு ஆர்பிஎஃப் 14% ஆஃப் சேலரின்னு சொன்னோமா. ஸோ இதை கேல்குலேட் பண்ணியிருப்போம்ல, பர் மந்தோட எவ்வளோ பண்ணியிருக்கோம் 90,000. 90,000ல் 14% கேல்குலேட் பண்ணிங்கன்னா எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் கிடச்சிரும். பாருங்கள், 90,000 இன்ட்டு 14% பண்ணிங்கன்னா 12,600 இந்த அமௌண்ட். ஓகேங்களா, எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு ஆர்பிஎஃப் போட்டால் என்ன பண்ணணும், மைனஸ் எக்ஸாம்ட். அது வந்து ஃபார்மேட். ஓகேங்களா, எக்ஸாம்ட் எவ்வளோ சேலரியிலேருந்து போடணுமா 90,000 இன்ட்டு 12% போடணுமா. ரெண்டு கேல்குலேட் பண்ணிங்கன்னா 10,800. இப்போ இந்த ரெண்டு மைனஸ் பண்ணுவீங்களா, மைனஸ் பண்ணால் 1,800. இது வந்து டாக்ஸபிள் அமௌண்ட். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் டாக்ஸபிள் அமௌண்ட்டு. இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, இல்லைனா நம்ம இதோட விட்டுடலாம். இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் டு ஆர்பிஎஃப் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது டாக்ஸபிள் இன்ட்ரெஸ்ட் அதுவும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எவ்வளோ 12% at 24,000. அப்போ என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டர் எவ்வளோ 24,000 ஃபுல் அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டை போட்டுக்கோங்க. ஓகேங்களா, மைனஸ் எக்ஸாம்டடில் இங்கே 24,000 இருக்கா, இன்ட்டு 9.5 போடணும். இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட்னாலே 9.5% வரணும். இதில் எப்படி 12%ஓ அதே மாதிரி 9.5% இங்கே வரணும், எந்த நம்பராக இருந்தாலும். டிவைடட் பை போட்டு இங்கே என்ன இருக்குது 12%, அந்த 12% போடணும். ஓகேங்களா, இப்போ இதெல்லாமே கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 19,000 வரும். இப்போ இது ரெண்டும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5,000 வரும். இது வந்து டாக்ஸபிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, இப்போ டாக்ஸபிள் ஆர்பிஎஃப் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆர்பிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, டாக்ஸபிள் அமௌண்ட் ப்ளஸ் டாக்ஸபிள் இன்ட்ரெஸ்ட் 1,800 ப்ளஸ் 5,000 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6,800 வரும். ஓகேங்களா, இவ்வளோ தான் இந்த சம். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.